நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சசிகலா இப்ப தொடங்க இருக்கிற அதிமுகவை ஒருங்கிணைக்கிற சுற்றுப்பயணத்திற்கு அவருடைய சகோதரர் திவாகரன் தான் திட்டம் வகுத்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியலை விட்டே ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்த சசிகலா இப்போ திரும்பவும் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க போவதா, இப்போ அதற்காக ஜூலை 17 இருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா அறிவிச்சிருக்காங்க சசிகலா. இன்னொரு பக்கம் கடந்த 6 நாட்களா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து மாவட்ட ரீதியா கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனையும் நடத்தி வர்றாரு. இந்த ஆலோசனை கூட்டமும் பரபரப்பா பேசப்படுது. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளோட நடந்த ஆலோசனையின் போது மீண்டும் சசிகலாவை அதிமுகவில் இணைச்சு கொள்ளணும், அவங்கள திரும்ப ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன்வைக்கப்பட்டதா, அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் முன்பே ஏற்கனவே செய்திகள் வெளியானது. இதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமியா அவரோட வீட்டில் சந்திச்சு பேசின அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்கள் டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் ஆகிய 3 பேரையுமே கட்சியில மறுபடியும் இணைச்சு கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்தியதாகவும் அதை ஏற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் அதிலிருந்து கட்சியினருடைய கவனத்தை திசை திருப்பவே நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு வருவதா எடப்பாடியுடைய எதிரணியினர் வந்து பேசி வராங்க. தென்காசியிலிருந்து தனது பயணத்தை சசிகலா தொடங்க இருக்கிறதால தென்காசி அதிமுக நிர்வாகிகளுடனான கூட்டத்தை, ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தற்போது தள்ளி வச்சிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சசிகலாவுடைய பயண திட்டங்களை திட்டமிட்டு கொடுக்கிற இடத்துல முன்பு டிடிவி தினகரன் இருந்தாரு. அவர் கொடுக்கறது இப்படிதான் நடந்தது. ஆனா இப்போ சில காலமாகவே அந்த இடம் காலியாக இருந்தது. டிடிவி தினகரனுடைய கை சசிகலா குடும்பத்தில் ஓங்கி இருந்த போது தானும் தனது மகனும் ஓரங்கட்டப்படுறதா திவாகரன் முன்பு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. ஆனா பின்னர் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பின்னர் அவரது ஆதரவாளர்களோட மன்னார்குடியில ஒரு ஆலோசனையை நடத்தி தன்னோட தனி கட்சி ஒன்று தான் தொடங்க இருப்பதா 2018 அறிவிச்சிருந்தாரு. அதன் பின்னர் அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சி பெயரையுமே அவர் அறிவிச்சிருந்தாரு. இவருக்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா ஒரு தரப்பினர் அப்பவே சொல்லி வந்தாங்க. ஆகவே சசிகலா தன்னுடைய பெயரையும் படத்தையும் திவாகரன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பவே வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க. ஒரு பக்கம் டிடிவியோட பகை, மற்றொரு பக்கம் தனது சொந்த சகோதரியோட மனக்கசப்பு அப்படின்னு சொல்லி திவாகரனுடைய குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டது. அந்த கோபத்துல சசிகலா தன்னோட சகோதரியே அல்ல அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு திவாகரன். பின்னர் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மீண்டும் 2022ஆம் ஆண்டு சசிகலாவோட இணைவதா திவாகரன் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பும் வெளியானது. சசிகலாவுடைய அண்ணன் மகன் டிடிவி தினகரன் அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கின பிறகு சசிகலாவோட திவாகரனின் குடும்ப உறவுமே வந்து பலப்பட ஆரம்பிச்சது. இப்போ சசிகலாவோட தினகரன் மற்றும் திவாகரன் குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல தான் சசிகலாவுடைய இந்த பயண திட்டத்திற்கு ரோட் மேப் போட்டு கொடுத்தவரே திவாகரன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சசிகலா கடந்த 10 நாட்களா திவாகரன் இது தொடர்பா ஆலோசனை செய்து வந்ததாகவுமே தகவல் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. கூடவே டிடிவியையும் இந்த பயண திட்டத்தோட இணைக்கிற முயற்சியையுமே திவாகரன் எடுத்து வரதாகவும் சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமியை சமாளிக்கணும், அவரை சரிகட்டணும் அப்படின்னா குடும்ப ரீதியா இந்த இணைப்பு தேவை அப்படின்னு டிடிவி தரப்பு அணிக்கு திவாகரன் தகவல் சொல்லியிருக்கதாகவும் சொல்லப்படுது. கூடவே ஓபிஎஸ் தரப்பையும் சசிகலா பயணத்தில் பங்கேற்கிறதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த பயணத்தோட பின்னணியில் பாஜகவினுடைய மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்கதாகவுமே சொல்லப்பட்டு வருது. அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை புறக்கணிச்சதால இந்த வழியா வந்து அவரை பழிவாங்கிற ஒரு முயற்சியில பாஜக இறங்கியிருக்காங்க அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. மாவட்ட ரீதியா நடத்தப்படுற சசிகலாவுடைய கூட்டத்துல பெரிய அளவுக்கு மாஸ் கூட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதற்காக திரைமறைவு உதவிகளை பெறவே மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரனை பாஜக அந்த நிபந்தனையற்ற ஆதரவு தந்ததாகவுமே வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் 2026 சட்டசபை தேர்தல் பணிகளை இப்போதே வந்து சசிகலா தொடங்கி விட்டார் அப்படின்னு தான் கவனிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தை இன்னும் வேகப்படுத்துறதுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான அரசியல் ஆலோசகர் யாரேனும் ஒருவர் சந்திச்சு அதன் மூலமா திட்டம் வகுக்கிற திட்டத்தையுமே வந்து திவாகரன் தரப்பு கைவசம் வச்சிருக்கதாகவுமே சொல்லப்படுது. கடந்த சில நாட்களா சசிகலாவுடைய பயணம் வெற்றி பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உள்ள அதிமுக நிர்வாகிகளை டிடிவி தினகரனை நேரடியாக அழைச்சி பேசி வருவதாகவுமே சொல்லப்படுது. இந்த பயணத்தால அதிமுக ஒன்றிணையுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி சசிகலா குடும்பத்தினரை சமாளித்து கட்சியை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறதுக்கான விடைகள் எல்லாமே சீக்கிரமே தெரிய வரும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.